நீ இவனை தான் கட்டணும், உனக்கு கல்யாணம்னா இவனோட தான் கல்யாணம், இல்லைன்னா நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன். அந்த மாதிரி பெண்கள் மேல வலியுறுத்துறதுக்கும் வற்புறுத்துறதுக்கும் நிர்பந்திக்கிறதுக்கும் மார்க்கம் அனுமதி கொடுக்கல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு பெண் வர்றாங்க, புகாரியுடைய அறிவிப்பு, யார் ரசூலல்லாஹ், என்னுடைய தந்தை எனக்கு திருமணம் முடிச்சு வச்சாரு, அவருடைய தம்பி பிள்ளைய எனக்கு பிடிக்கல. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அதை ஏற்றுக்கொள்ள வேண்டியது தானே, உன்னுடைய தந்தை செஞ்சதை நீ பொருந்தி கொள்ள அப்படிங்கிறாங்க, முதல்ல சொல்றாங்க. ஆனா அந்த பெண்ணு சொல்றாங்க, யார் ரசூலுல்லாஹ், இல்ல எனக்கு இந்த கல்யாணம் பிடிக்கல, நான் இதை ஒத்துக்க மாட்டேன், என்னுடைய மன விருப்பம் இல்லைங்கிறாங்க. காலையில கல்யாணம் நடக்குது, மத்தியானத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல அந்த பெண்ணு முறையிடுறாங்க. அப்ப முறையிடும் போது காலையில நடந்தது கல்யாணமே இல்லைன்னு ரசூலுல்லாஹ் ரத்தே பண்ணி கேன்சலே பண்ணிடுறாங்க. நீயே உனக்கு விருப்பமானவரை கல்யாணம் பண்ணிக்கொள்ளுன்னு சொல்லி தேர்வு செய்யற உரிமையவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருக்கு கொடுத்துறாங்க? அந்த அநீதி இழைக்கப்பட்ட பெண்ணுக்கு கொடுத்துறாங்க.